ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்கே கலர்லேருந்து நான் ரேகா பேசுகிறேன். இப்போ வீட்டு முறையிலேருந்து நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி தேவையான வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு இல்லை 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டா தேவையான அளவுக்கு தேங்காய், அதுக்கும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ 4 பேர் 3 பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி தேங்காயும் எடுத்துங்க. ஒரு அரை மூடி 1 மூடி அதேமாரி எடுத்துக்கோங்க. அதேமாரி தேவையான அளவு புளி, ஒரு 2 புளி, ஒரு 3 பல் அதுமாரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் வைக்காதீங்க, சும்மா கொஞ்சமாக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சட்னி. அதுமாரி தேவையான அளவு காஞ்ச மிளகா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி. குழந்தைங்களாம் இருந்தால் காரம் கம்மியாக வச்சுங்க, பெரியவங்க இருந்தால் காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. போதும் தேவையான அளவு. தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போ சட்னிக்கு செய்ய வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துங்க தேவையான அளவு. அப்போது 3 பல் பூண்டு மட்டும் போதும், அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அதுமாரி புளியும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, போதும். எங்கள் வீட்டில் 2 பேருக்குனால நான் அதுக்கேற்ற மாரி தேவையானது எடுத்துட்டேன். காரமும் அதிகம் வேண்டாம், அதுக்காக 4 காஞ்ச மிளகா மட்டும் எடுத்துக்கினேன். தேவையான அளவு உப்பு போதும், அதை மட்டும் எடுத்துக்கினாவே போதும். மிக்சியில் ஒரு 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு மல்லாட்டியும் திரும்பணும் போட்டு அது திரும்பணும் மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா ஒரு பதம் வந்துடும். அப்புறமேட்டா எண்ணெய் வச்சு கடா வச்சு அதில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகா போடுங்க, கறிவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகா வேணால் போடலாம், பெரும்பாலும் ஒரு வீட்டில் கறிவேப்பிலை மட்டும் போடுவாங்க. போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்னியில் கொஞ்சம் தாளித்ததை ஊற்றிடுங்க. ஊற்றிங்கன்னா கொஞ்சம் கிண்டுனாவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டு முறையில் இப்படி தான் மல்லாட்டை சட்னி செய்கிறாங்க, வேர்க்கடலை சட்னி. நான் செஞ்சுருந்தேன், நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. தேங்க்யூ.